ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னஸ் கிச்சன். இன்னைக்கு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாசிப்பருப்பை வச்சு பண்ணது அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையாக நம்ம இதில் ஒரு அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு. அதில் இப்போ இதில் அரை கப்பு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதே அளவு கப்பு தான் இது. அதில் 1 கப்பு சர்க்கரை, அப்புறம் வந்து திராட்சை முந்திரி, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாசிப்பருப்பை வேக வச்சு முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நான் நல்லா கழுவி உள்ளே போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்கணும். ஒரு பாசிப்பருப்பு நார்மலாகவே சீக்கிரம் வெந்துடும். இருந்தாலும் நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சு நல்லா கொலைய வேக வச்சா தான் அல்வாவுக்கு நம்மளுக்கு வாயில் சாப்பிடும்போது திட்டாக இருக்காது. நல்லா மைய வேக வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சு ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் நம்மளுக்கு இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா இதை மசிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா மசியலை அப்படின்னா ஆற விட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நெய், ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு நம்மளுக்கு நெய் தேவை. ஸோ நெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் போட்டு திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா திராட்சை உப்பி வந்துருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு 2 ஸ்பூன் இருக்கும், அதை போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா நெய்யில் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அல்வா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். இப்போது கோதுமை மாவு நல்லா திராட்சை உப்பி வந்துருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு 2 ஸ்பூன் இருக்கும், அதை போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா நெய்யில் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அல்வா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். இப்போது கோதுமை மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பையும் கோதுமையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பார்த்தாலே தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது இங்கே வச்சுருக்கிற 1 கப் சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணோடனே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்தோடனே நம்ம வந்து அடுத்தது முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் போடல, ஆனால் கொஞ்சம் பாருங்கள் அப்படி திப்பியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பெஸ்ட்டு, மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நைஸாக இருக்கும். அப்படியும் பிரச்சனை இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் நைஸாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஓகே, இது நல்லா சுண்டட்டும். பாருங்கள் கொஞ்சம் கெட்டி விட்டுருக்கேன். இன்னும் நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அல்வா வந்து கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இப்போது நல்லா கெட்டி ஆகட்டும். இடையில 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
நல்லா கெட்டியாக வரட்டும், அல்வா பதத்துக்கு வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அல்வா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இறக்கி நம்ம இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகான ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வரும். அழகாக வரும். சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.